வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு ப்ரெட்டை வச்சு அருமையான ஸ்வீட் ரெசிபிஸ் தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும், க்ரன்ச்சீஸாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம், எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வெறும் ப்ரெட்டு மட்டும் இருந்தால் போதும். முதல்ல ஒரு 5 ப்ரெட்டு எடுத்துக்கணும். 5 ப்ரெட்டை எடுத்து சதுரமாக 4 பாகமாக வெட்டி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சதை தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சதுரமாக ஒரு கடாயில் 1 கப் சர்க்கரை போட்டுட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கம்பி பாகுப்பதம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்த பதம் வரணும். ரொம்ப கெட்டித்தன்மையும் இருக்கக்கூடாது, கம்பி பாகுப்பதத்துக்கு அடுத்த பதம். குலோப் ஜாமுக்கு நம்ம கம்பி பதமே போதும், கரைஞ்சா போதும், எடுத்துருவோம். அதுக்கு அடுத்த பதம் வரணும். நம்ம லட்டுக்கு பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பதம். இதில் ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் போட்டுட்டு கொஞ்சோண்டு கேசரி கலர். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா விருப்பப்பட்டா போட்டுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. கம்பி பாகுப்பதத்துக்கு அடுத்த பதம் வந்தோடனே எடுத்து வச்சிட வேண்டியதுதான். எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க, ஒரு வாசனைக்காக. அதில் ப்ரெட்டை வச்சு பொரித்து எடுத்துட வேண்டியதுதான். அது கொள்கிற அளவுக்கு ஒரு 5 ப்ரெட்டாக போட்டு பொரித்து எடுத்துருங்க. சீக்கிரம் உங்களுக்கு ப்ரெட்டு வெந்துடும். கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான். இது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வெளியில் நல்லா மொறு மொறுன்னு, உள்ள ஜூஸியாகவும் ரொம்ப நல்லா இருக்கும். இது 3 நாளைக்குனாலும் அந்த மொறுமொறுப்பு தன்மை மாறாமல் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது. எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஒன்றொன்றாகும். அடுப்பை எப்பொழுதுமே மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. எல்லா ப்ரெட்டுகளையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கணும். உங்களுக்கு நம்ம எப்பொழுதுமே ப்ரெட்டை வச்சு ஒரே மாதிரி செஞ்சு கொடுப்போம். ப்ரெட்டு ஆம்லேட்டு இல்லைன்னா ப்ரெட் சாண்ட்விட்சு, இப்படி ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. இல்லாட்டி ப்ரெட்டு அல்வா, நம்ம சேனல்லையே ஏற்கனவே நான் ப்ரெட்டு அல்வா போட்டிருக்கேன். இது சீக்கிரம் 10 நிமிஷம் இருந்தால் போதும், செஞ்சிடலாம் உங்களுக்கு. இது நம்ம செஞ்சோம்னா விருந்தாளிகள் கூட வச்சு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும் உங்களுக்கு மொறு மொறுன்னு. அவ்வளோதான், இந்த அளவு போதும். கூடுமான வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிங்க. அதிகமாக கூட்டி வச்சிட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டை பூரா சக்கரை பாகில் போட்டு ஒரே ஒரு நிமிஷம் திருப்பி விட்டோம்னா போதும். அது நம்ம ஏற்கனவே கெட்டி பாகுப்பதம் இருக்கிறதுனால சீக்கிரம் உங்களுக்கு உறிஞ்சிக்கும். ப்ரெட்டு சூடாக தானே இருக்குது உங்களுக்கு, அதனால் உறிஞ்சிக்கும். உறிஞ்சினோன்னு எடுத்து தனித்தனியாக பிளேட்டில் வச்சிட வேண்டியதுதான். அதுக்காக தான் நான் சொன்னது உங்களுக்கு, கொஞ்சம் கெட்டித்தன்மையோடு எடுக்கணும்னு. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, உள்ள சொதன்னு இருக்கும். இது நம்ம கெட்டித்தன்மையாக இருக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஒரு பரட்டி வச்சுட்டு, நம்ம பாதுஷாவுக்கெலாம் பரட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லேசாக பரட்டின உடனே ஊறணும்னு அவசியம் கிடையாது. ப்ரெட்டு சீக்கிரம் ஊறிடும் இல்லையா, அதுக்காக எடுத்து ஒரு தனியாக பிளேட்டில் வச்சுருங்க. வச்சுட்டு உங்களுக்கு டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா அதில் போட்டு பரட்டி எடுத்து வைக்கிறது, அவ்வளோதான் ஸ்வீட்டு. பரட்டி 2 பக்கமும் கோட்டிங் கொடுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நல்லா ஆறினோன்னா டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. 3 நாள் 4 நாளைக்கு உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் மாறவே மாறாது, ரொம்ப நல்லா இருக்கும். அருமையான ப்ரெட்டு ஸ்வீட் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.